வணக்கம். சேஷாத்ரி, லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரைனர், பாஸ்ட் ட்ரைனர். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. டீச்சர், குரு, ஆசான், ஆசிரியர் அவருக்கு உண்டான நாள். எல்லாத்தையுமே நாம வாழ்க்கையில டீச்சர் கிட்ட இருந்தா கத்துக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள். ஆனா அந்த டீச்சர் எப்போ முழுமை அடைகிறார், எப்போ அவருக்கு உண்மையிலேயே நிறைய நாலேஜ் எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு இன்சிடென்ட் மூலமா அதை நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு டீச்சர் அப்படிங்கிறவருக்கு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வேணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்போ எம்பவர் பண்ணி அவங்களே தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய டிசிஷனை பண்ண வைக்கிறாரோ அவர் தான் உண்மையான டீச்சர். ஆனா அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் டீச்சரை முழுமையடைந்த டீச்சரா மாத்துறாங்க, ஆசிரியரை முழுமையான ஆசிரியரா மாத்துறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நடராசன் அப்படின்றவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆயிஷா அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துல வரக்கூடிய ஒரு பெண் ஸ்கூல்ல படிக்கிறா. அந்த ஆயிஷா எப்படிப்பட்டவன்னா நிறைய கேள்விகளை கேட்கிறா. எப்பவுமே ஒரு டீச்சருக்கு கேள்வி கேட்கிற பசங்களை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை, நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டு நமக்கு கேள்விக்கு அது பதில் தெரியலன்னா எல்லா ஸ்டூடெண்ட் எதிரையும் நமக்கு வெட்கமாயிடும் இல்லையா? அதனால கேள்வி கேட்கிற குழந்தைகளை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படிதான் இந்த ஆயிஷான்ற குழந்தை என்ன பண்றதுன்னா வரக்கூடிய எல்லா டீச்சர்கிட்டயும் நிறைய கேள்விகளை கேட்கிறா. அதனால டீச்சருக்கு அவளை பிடிக்கல, அடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு டீச்சர் சயின்ஸ் பாடம் எடுக்கிறாங்க. அதுல மேக்னெட், அந்த மேக்னெட்டை பத்தி எடுக்கும்போது இந்த மேக்னெட் ஒரே மாதிரியான புலங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும், வெவ்வேறான புலங்கள் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் சொல்லித்தரும்போது அந்த ஆயிஷான்ற குழந்தை எழுந்து கேட்கறது, மேடம் இந்த காந்தம் இருக்கு இல்லையா, அந்த காந்தத்தை உடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சிரிச்சிடுறாங்க அந்த டீச்சர். இதுல என்ன, அந்த குழந்தைகளும் சிரிக்கிறது அங்க இருக்கு. யூஸ்வலாவே கிளாஸ்னா டீச்சருக்கு வேண்டப்பட்ட குழந்தைகள் எதை பண்ணாலும் அவரு லயிச்சு பார்ப்பாங்க. அந்த குழந்தைகள் என்ன பண்ணா அதை உடைச்ச உடனே அதே மாதிரிதான் இருக்கும், மறுபடியும் ஒரே மாதிரியான புலன்கள் எதிர்க்கும், வெவ்வேறான புலன்கள் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சருக்கு ஒரே பெருமை. அந்த குழந்தை கேள்வி கேட்டதுக்கு பத்தியா நான் கரெக்டா பதில் சொல்லி அதை மடக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த குழந்தை கேட்கறது, இல்ல மேடம் அதை கேட்கல, நான் அந்த காந்தத்தை உடைச்சி 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 கடைசியா ஒரு புள்ளி வரும் இல்லையா, அந்த புள்ளியில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சருக்கு உண்மையிலே தெரியல, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தெரியாதனால முழிக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்து கரெக்டா பள்ளிக்கூட மணி அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே இதுதான் சாக்குன்ட்டு டக்குன்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த குழந்தை விடவே இல்லை, பின்னாடியே துரத்துன்னு போறது, மேம் மேம் துரத்துட்டே போறது. போயிட்டு அந்த குழந்தைய சரின்ட்டு நிக்கிறாங்க. நிற்கும் போது கேட்கறது, நான் சொல்றேன்னும் போது அதை குழந்தையே சொல்ல ஆரம்பிக்கிறது, மேடம் இப்படிதான் இந்த சோலார் சிஸ்டம் ஒர்க் ஆகுதா, ஒரே புள்ளியில வரும்போது எல்லாம் அட்ராக்ட் ஆகி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஈர்த்து அந்த சோலார் சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒண்ணு அந்த குழந்தை அந்த டீச்சருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டு அது அந்த குழந்தை ஒரு புக்கை காமிக்க, அது மாதிரி அந்த ஸ்டோரி போறது. ஓ, அந்த குழந்தைகள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி இருக்கையும் நம்ம பதில் அளிக்கணும்னு அந்த டீச்சர் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதனால உண்மையான டீச்சர், ஒரு முழுமையான டீச்சர் உருவாகிறது யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சப்ஜெக்ட் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா ட்ரைனிங்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? கேள்வி கேட்க கேட்க அந்த கேள்விக்கு என்ன பதில், அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு நான் படிக்க படிக்க புதுசு புதுசா தெரிஞ்சுக்க அப்பதான் என்னால முழுமையா சொல்லி கொடுக்கவே முடியாது. சொல்லி கொடுக்க காரணம் யாரு? டீச்சரா இருக்கக்கூடியவங்க அல்ல, அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த டீச்சரையே முழுமையான ஒரு டீச்சரா உருவாக்குறாங்க. அப்போ டீச்சருக்கு எசென்சியலானது யாருன்னா உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் தான் டீச்சரை முழுமையாக்குறாங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ.